எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நவராத்திரி சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னையோட கலர் வந்து எல்லோ. 9 டேஸ் இருக்கு. 9 டேஸும் 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதுல எனக்கு டே 1. இதுல வந்து இந்த 9 டேஸ் ஆஃப் வீடியோஸ்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அதுல டே 1. இன்னைக்கு வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு மேக்கப் கிட் நம்ம வந்து சூஸ் பண்றதா இருந்தா என்னெல்லாம் தேவை என்னெல்லாம் தேவையில்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின் டைப்ல இருக்கேன். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனா தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்க வந்து ட்ரை ஸ்கின்க்கு தேவையான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மேக்கப் ஓரளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம முதல்ல ட்ரை பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கின் கேருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபேஸ் வாஷ், அடுத்தது மாய்ஸ்சரைசர், அடுத்தது சன்ஸ்கிரீன். ஸோ ஃபேஸ் வாஷ்ல என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஒரு 150 to 200 பட்ஜெட்ல நிறைய நல்ல நல்ல ஃபேஸ் வாஷ் இருக்கு. அதுல நான் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கிறது இந்த ப்ளம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆயிலி ஸ்கின் இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு குட்டி குட்டி கிரானியூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்க்ரப்போட எஃபெக்டும் கொடுத்துட்டு கிளென்ஸ் பண்ணும். பட் உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷான ஒரு ஃபீல் இருக்காது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஓகேவா, இதோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். செகண்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா மாய்ஸ்சரைசருக்கு நான் இன்னைக்கு இந்த டாட் அண்ட் கீயோட ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசரும் நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் எடுத்துக்கேன். எங்க தேவையோ இங்கே எனக்கு லைட்டா ட்ரைங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் அங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணும்போது லைட்டா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துரும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் பீப்புளா இருந்தாலும் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நம்மளோட பேஸ் இருக்குல்ல, நம்மளோட பேஸ் மேக்கப் அதை வந்து பெர்ஃபெக்ட்டா அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் சன்ஸ்கிரீன் எதுவா இருக்கோ நீங்க அதை ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல் நிறைய சன்ஸ்கிரீன் பத்தின வீடியோஸ் இருக்கு. ஆயிலி ஸ்கின் ஆதீங்கன்னா ஜெல் பேஸ்ல இருக்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது பெட்டர். SPF 50+ இருக்கான்னு பாருங்க. ஓகேவா. அண்ட் இதுக்கு அடுத்து ப்ரைமர் வந்து நீங்க ரொம்ப பிகினரா இருந்தீங்கன்னா ப்ரைமர் வேண்டாம். நான் யூஸ்வலி என்னோட டே டு டே மேக்கப் ப்ரைமர் யூஸ் பண்றது கிடையாது. பட் ரொம்ப போர்ஸ் இருக்கு, நீங்க என்ன மேக்கப் போட்டாலும் அந்த போர்ஸ்ல போய் செட்டில் ஆகுது, அது மாதிரி ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா நீங்க ஒரு ப்ரைமர் ட்ரை பண்ணிட்டு போர் ஃபில்லிங் ப்ரைமர் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு நீங்க அடுத்தது வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு நான் இன்னைக்கு 2 டைப் ஆஃப் கன்சீலர் எடுத்துக்கேன். ஸோ இது வந்து 200க்கு பிலோல இருக்க கன்சீலர். இது வந்து ஒரு 500, 450, 500 ரேஞ்சில் உங்களுக்கு வாங்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட் எதுவும் நீங்க அது படி ட்ரை பண்ணலாம். நான் எனக்கு இந்த லுக் யூஸ் பண்ண போறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் தான். ஸோ இதுல என்னோட ஷேட் வந்து வார்ம் சாண்ட். அண்ட் நான் இதுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஷேட் சொல்ல மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். என்னோட ஷேட் வந்து மேக்ல NC42. ஸோ NC42 ஸ்கின்க்கு நீங்க இந்த ஸ்விஸ் பியூட்டியில இருக்க கன்சீலர்ல வார்ம் சாண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல பேசிக்காவே ஒரு எல்லோ ஆரஞ்சு டிண்ட் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு தனியா வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்றதுக்கு நீங்க எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். லைட்டா இந்த அளவுக்கு அப்ளை பண்ணா போதும். ஏன்னா சின்னதா இருக்கிற அந்த ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்குல்ல, ஸோ அதை ஹைட் பண்றதுக்கு மட்டும்தான். நான் எப்பவுமே ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் போட்டு கன்சீல் பண்ணி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் பண்ணதே கிடையாது. ஏன்னா குட்டி நம்மளோட ஃபேஸ்ல இருக்க ஃபிளாஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மள வந்து ரொம்ப தனியாக காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஹைட் பண்ண வேண்டாம். அண்ட் ப்ரஷ்க்கு நீங்கள் வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் நிறைய ப்ரஷ் வேண்டாம், ஏதாவது ஒரு ப்ரஷ் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பவுடர் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. ஏன்னா பவுடர் ப்ரஷ்ஷில் நம்ம ப்ளஷும் அப்ளை பண்ணலாம், பவுடரும் அப்ளை பண்ணலாம். மற்றபடி நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ப்ரஷ் வேணும்னு கிடையாது. இதை வச்சு லைட்டாக நம்ம ஃபேஸோட பிளெண்ட் ஆகி போகணும். அப்ளிகேஷன் கூட உங்களோட விஷ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் கன்சீல் பண்ணா போதும். கொஞ்சம் அண்டர் ஐ வந்து நம்மளோட சீக்ஸ் மாதிரி இந்த இடத்தெல்லாம் விட கொஞ்சம் பிரைட்டா இருந்தாலும் நம்ம பார்க்க கொஞ்சம் கம்ப்ளீட்டா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து யூஸ்வலா எல்லாருமே அண்டர் ஐஸை வந்து கொஞ்சம் இது பண்றது. அண்ட் யூஸ்வலி நம்ம வந்து ஸ்லீப்னாலேயோ இல்லை நமக்கு ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேமேஜ் பண்ண போது நம்மளோட ஐஸை சுற்றி இருக்க ஏரியா தான். ஸோ அது டார்க்காக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காட்டும்போது கொஞ்சம் ஃபேஸ் ஈவனாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பிளெண்ட் பண்ணலை, இந்த பக்கம் பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கன்சீலர் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் வாங்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷனும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீலருக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ப்ரஷ் வாங்கிக்கலாம். இந்த ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் டாப் ப்ரஷ்ஷாக இருக்கணும். ஓகேவா, தெரியுதா? இப்படிதான் இருக்கு, ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த ப்ரஷ். ஸோ இதை நீங்கள் வந்து கன்சீலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடு ப்ரஷ்ஷையுமே வச்சேன். சின்ன ஒரு பிரைட்னஸா வந்தது. நான் இந்த அளவுக்கு தான் என்னோட ஃபேஸ் வந்து பெட்டர் ஆக்கணும்னு நினைப்பேன். இதுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா நான் இதெல்லாம் இங்க எல்லாம் தெரியுதா
இது எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோட ஃபேஸ் இப்படி இருக்குன்னா ஒரு ஈவன் கலர்ல பிம்பிள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சா தானே நல்லா இருக்கும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் மேக்கப் நான் சொல்றேன். பட் நீங்க இதையே வந்து ஃபுல் கவரேஜுக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து இப்போ இவ்வளோ ப்ராடக்டே போதுமானது உங்களோட ஃபேஸை வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டேஷனும் வேணும்னா இந்த ப்ரஷ்ஷும் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வேண்டாம், உங்களுக்கு வந்து கன்சீலர் மட்டும் போதும்னா நீங்கள் வந்து கை வச்சே கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஸ்வெட் ஆக போகிறது இல்லை, ஆயிலி ஆகாது. அதனால நீங்கள் வந்து செட் பண்ணணும்னு இல்லை. இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவுடர் ப்ராடக்ட் வேணும். ஸோ எதர் நீங்கள் வந்து காம்பேக்டும் போகலாம், இல்லைனா ஒரு லூஸ் பவுடரும் போடலாம். எதுவுமே ரெண்டில் எது ஒரு நாள் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு காம்பேக்ட்ல ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். இது என்ன, வந்து மேபிளினோட சன்பேஜ் 310 இதோட ஷேடு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட். கீழே வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பஞ்சும் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பெருசாக ஸ்பஞ்சில் எல்லாம் பவுடர் யூஸ் பண்ணுறதை விட ப்ரஷ் தான் எனக்கு பெட்டர். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது என்ன ப்ரஷ்னா பவுடர் ப்ரஷ் தான் ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு. ஸோ பவுடர் லைட்டாக எடுத்துகிட்டு எக்ஸஸ் டேப் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வச்சு நம்ம ஃபேஸை வந்து ஈவன் டோன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க கன்சீலர் இருக்கு இல்லையா, அதை செட் பண்ண போகிறோம். ஸோ அதை செட் தானே பண்ண போகிறோம். வெறும் உங்களுக்கு எந்த கவரேஜும் வேண்டாம், லைட்டாக செட் பண்ணால் போதும்னா நீங்கள் ஏதாவது ஒரு லூஸ் பவுடரோ ஒரு பனானா பவுடரோ டிரான்ஸ்பர்சன் பவுடர் எது வேணால் ட்ரை பண்ணலாம். காம்பேக்ட் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு டார்க் கலர் காம்பேக்ட் போட்டிங்கன்னா ஒரு குட்டி கவரேஜ் காம்பேக்ட் இருக்க தான் போகுது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி காம்பேக்ட் சூஸ் பண்ணுறதா பெட்டர். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் செட் தான் பண்ண போறீங்கன்னா பெட்டர் கோ ஃபார் அ பனானா பவுடர். ஸோ நீங்கள் ஒரு டார்க் ஒரு டீப் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா பனானாக்கு போயிடுங்க. ஒரு நார்மல் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, ஒரு ஃபேர் டு மீடியம் தான் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லூசனுக்கு போயிடுறது பெட்டர். இப்போ டிரான்ஸ்லூசன் நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து இந்த மேக்கப் வந்து இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம். ஸோ பவுடருக்கு நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மேப்ளின் ஃபிட் மீ நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா 1 இயர்லாம் இந்த பவுடர் வந்து உங்களுக்கு காலி ஆகாது. நீங்கள் டெய்லி வேர் பண்ணாலும் அட் சேம் டைம் இது ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், தென் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் வந்து பேக்கில் வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணி போகலாம். உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு லைட்டாக டிஷ்யூ வச்சு டேப் பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பவுடர் வச்சு செட் பண்ணலாம். உள்ளே இருக்க ஸ்பஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகலாம். இல்லைனா ப்ரஷ் கேரி பண்ணுறது ஓகே தான். ஓகேவா? ஸோ இது இல்லை நீங்கள் லூஸ் பவுடர் பார்க்குறீங்கன்னா மேபிளின்லேயே லூஸ் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா மார்ஸில் வந்து உங்களுக்கு பனானா ஷேக் பவுடர் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு வார்ம் சாண்ட் கன்சீலருக்கு அந்த ஷேடும் அந்த பனானா பவுடர் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகி போயிடும். ஸோ நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் இப்போ ப்ளஷ் வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நம்மளோட ஃபேஸே வந்து கொஞ்சம் கூட அழகாக காட்டுற மாதிரி இருக்குது. மேபி நம்ம ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஸோ மேக்கப் வேர் பண்ண ஆரம்பித்த டைம்லலாம் எனக்கு வந்து ஹைலைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஃபேஸ் வந்து இப்போ பார்க்குறதுக்கு இந்த ஒரு க்ளோயாக இல்லை. நம்ம ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புள் கொஞ்ச நேரத்தில் நம்ம க்ளோ வந்துடும். இருந்தாலும் நம்ம ஒரு ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது நான் இப்படி குட்டி ஒரு க்ளோ இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த மேக்கப் போடலன்னா கூட ஒரு ஸ்டிக் ஹைலைட்டர் ஏதாவது வச்சு நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அடுத்தடுத்து இந்த ட்ரெண்ட் மாற பயங்கரமாக ப்ளஷ் வந்து ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சது. ஃபுல்லாக ப்ளஷ்ஷு சன்கிஸ்ட் லுக் எல்லாமே ப்ளஷ்ல கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு ப்ளஷ் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளஷ் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ளஷ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 300-400 ரேஞ்சில் வாங்கலாம். இல்லைன்னா ஒரு அஃபோர்டபுள் கூட மார்ஸ்ல எல்லாம் ப்ளஷ் இருக்குது. ஸோ அது வந்து 180 to 200 வாங்கலாம். அதுவும் நல்ல ஒரு பிக்மெண்டேஷன்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் மேபிளின்ல ட்ரை பண்ணுறீங்கன்னா இதோட ஷேட் வந்து பேஷனேட். ஸோ நீங்கள் டஸ்டி பீப்புளாக இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டைனி பேக்டாக தான் இருக்குது நல்லா. ஸோ நம்ம இன்னைக்கு ப்ளஷ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து நார்மல் டே டு டேக்கே வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். ஓகே, இதே நான் சொன்னாலே ஒரு பவுடர் ப்ரஷ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்துட்டு பிகினராக இருக்கீங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஹெவியான ஒரு ப்ளஷ் நீங்கள் போகும்போது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ரொம்ப ஹெவியாக தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அதை விட இந்த மாதிரியான ப்ளஷ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்குது. எனக்கு தெரியுது ப்ளஷ் ஓகேவா? ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் மேபிளினோட ப்ளஷ் தான் இந்த கிட்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ப்ளஷ் பண்ணாலும் ட்ரை பண்ணலாம்.
ஸோ ஃபேஸ் மேக்கப்புக்கு இவ்வளோ தான். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோர் வேணும்னா கான்டோர் பண்ணிக்கலாம். பட் ஒரு பிகினர்ஸ்க்கு அது எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஷ் கூட எனக்கு தெரியல, அவங்களோட விஷ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப்புக்கு கண்ணுக்கு எதுவுமே பண்ணலைன்னா கூட ஐப்ரோஸ் வந்து சிலவங்களுக்கு தேவைப்படாது. கண்டிப்பா அதில் ஒரு திக்கான ப்ரோஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐப்ரோஸோட ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணும். ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி தின் ஐப்ரோஸ் எல்லாம் இருக்கும்ல, ஐப்ரோஸ் இந்த மாதிரி ஐப்ரோஸ் இருக்கவங்களுக்கு ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஐப்ரோ ஒன்றா ஃபில் பண்ணணும், நமக்கு பயங்கர ஒரு டெஃபினிஷன் வந்து அதில் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பென்சில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் வாங்குறீங்க, ஒரு ஐஷேடோ நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரௌன்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேலட் நீங்க வாங்கிக்கலாம். இது பெருசு, நீங்க இதுல சின்ன பேலட்ஸ்ல வந்து குவாட்ஸ் கிடைக்கும். 4 ஷேட் தான் இருக்கும், ஒரு ப்ரௌன், ஒரு பிளாக், ஒரு ஷிம்மர், அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஹைலைட்டிங் ஷேட். நீங்க அந்த மாதிரி குவாட்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பர் உங்களுக்கு செட்டு. நீங்க அதுல ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கலாம், கான்டூரும் பண்ணிக்கலாம், அண்ட் ஐ மேக்கப்பும் நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அதனால 2 ப்ரோஸ்ல நான் ஒன்று வந்து இந்த பேலட்ல இருக்கிறத வச்சு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன், ஒன்று வந்து நான் பென்சில் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஐப்ரோக்கு வந்து நம்ம வந்து பவுடர் ப்ராடக்ட் தான் ஃபில் பண்ண போறோம்னா கண்டிப்பா ஒரு ப்ரஷ் வேணும். நீங்க ப்ரஷ் தான் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பர் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஸ்பூலியும் இருக்கான்னு பார்த்துக்கணும். அது கொஞ்சம் முடி இருக்கு, ஜோடோட முடின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பூலி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுல இருக்கிற ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடுக்கு பிளாக் ரெண்டுமே லைட்டா மிக்ஸ் பண்ணி செகண்ட் ஆப்ல இருந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பிளாக்க டச் பண்ணிட்டீங்கனாலே உங்க கை வந்து ரொம்ப லைட் ஹேண்டடா இருக்கணும். இந்த சைடு வந்து நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஐஷேடோ வச்சு ஃபில் பண்ண ஒரு எண்ட். ஓகேவா, இந்த சைடு நான் வந்து ஒரு பென்சில் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பென்சில்லையுமே ஸோ கிரேவும் நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஹேர் கலர் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயுமே ஸ்பூலி எண்ட் இருக்கு, ஸ்பூலி எண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேக்ஸி கைண்ட் ஆஃப் கிரையான்ஸ் இருக்கும். நீங்க பவுடர் வச்சு ஃபில் பண்ணாலும் பென்சில் வச்சு ஃபில் பண்ணாலும் இந்த ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணி அதை பிளெண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நல்லா இருக்கும். வந்து ஒரு உங்களுக்கு 100 அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். அண்ட் ஐஷேடோ பேலட் நீங்க சூஸ் பண்றதை பொறுத்து அது ப்ரஷ் மட்டும் வாங்குறப்ப ப்ரஷும் ஒரு 75 to 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து பென்சில் வச்சு ஃபில் பண்ணிருக்கேன், நீங்க பென்சிலும் ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைடு வந்து ஐஷேடோ பேலட். ஸோ எந்த உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் தோணுதோ நீங்க அதை வந்து உங்க கிட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஐஷேடோ அடுத்த ஐஷேடோக்கு நம்ம இதே ஒரு பேலட்லேயே வந்து இதேன்னு இல்லை, நீங்க எந்த ஐஷேடோ பேலட் குவாடே வாங்கினாலும் கூட இல்லை ஓகேவா, அது வந்து கண்டிப்பா ஒரு ஷிம்மர் இருக்கும், நம்ம அந்த ஷிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஷேடோக்கெல்லாம் ப்ரஷிங் பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ எப்படி இந்த ஷிம்மர்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ரஷ் வாங்கினீங்கன்னா அதை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஹார்ஷாக இல்லாத மாதிரி. ஸோ இதுலேயே வந்து ஒரு பிளாக் கலர் பவுடர் இருக்குது. நம்ம அந்த பிளாக் கலர் பவுடரை யூஸ் பண்ணி வேணும்னா நம்ம வந்து ஒரு ஐலைனரும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹூடா பியூட்டியோட ஒரு பேலட் இருக்குது, அதில் ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஐலைனர் லுக்கே பண்ணுறேன். இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப நல்லாவே மல்டி யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ பிளாக் இருக்கிற ஒரு பேலட் எடுத்தீங்கன்னா பென்சில் எடுத்துக்கிட்டு ஒரு பிளெண்டடான ஒரு லுக். இல்லை நீங்கள் வந்து ஐலைனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஐலைனர் வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரு மேபிளின்லேருந்து லாக்மே நிறைய பிராண்டில் இருக்குது. 200 to 300 இந்த பட்ஜெட்லேயே சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நான் எனக்கு ELF ஒரு ஐலைனர் இருக்கேன், அதை வந்து நான் இந்த கலர். நான் வந்து ஒரு காஜல் பர்சன் கிடையாது, அதனால நான் வந்து காஜல் நான் யூஸ் பண்ணல. நீங்க ட்ரை பண்றதா இருந்தா காஜல் எல்லாம் ஒரு 160 to 200 ரேஞ்ச்லயே நல்ல மேபிளின், ப்ளம், பிளாக் நிறைய பிராண்ட்ல வந்து நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயே காஜல் இருக்கு. எல்லாமே ஒரே வேலை தான் பண்ண போகுது. ஆனா நீங்க என்ன பண்ணணுமோ அந்த காஜல் அப்ளை பண்ணிட்டு ஒரு பிளாக் கலர் பவுடர் வச்சு செட் பண்ணீங்கன்னா எந்த காஜல் நீங்க வாங்கினாலும் அது லாங் லாஸ்டிங்கா தான் இருக்குது. ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஃபுல்லா இந்த பவுடர்லாம் வச்சு செட் பண்ணும்போது லேஷ் நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணிருப்போம். அப்போ இந்த லேஷ் வந்து ஆல்ரெடி இந்த பவுடர் பட்டு ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு டஸ்டட் மாதிரி தான் இருக்கும். அப்போ மேக்கப் போடும்போது கண்டிப்பா மஸ்காரா அப்ளை பண்றது மஸ்ட். இல்லைன்னா வந்து ஒரு லேஷ் இருக்குன்னு நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து மேபிளின்ல இது ஒரு மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ மஸ்காரா யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ப்ரோ எம் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம், ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட்ல பவுடர் ஒரு சில ஐலைனர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ ஐ மேக்கப் இவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி காஜல் வேணும்னா நீங்க வந்து
இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன காஜல் பிடிச்சிருக்கோ அதில். ஸோ ஃபைனலாக நம்ம போக போகிறது லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 ஷேட் வாங்கணும், ஒரு லைட்டர் அண்ட் ஒரு டார்க்கர். ஸோ ஒரு ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து விருப்பப்படுவீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் வாங்கலாம். ரெட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஓகே ரெட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நியூட்ஸில் வந்து ஒரு ப்ரௌன் நியூட் போயிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெட்டு தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள். ரெட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப 2 டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு டார்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நான் காட்டுறேன். நான் வந்து லிப் பாம் இன்க்ளூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். லிப் பாம்லேயுமே நிறைய வேரியன்ஸ் இருக்குது. 150 to 200 ரேஞ்ச்லேயே நிறைய இருக்கும். பட் நீங்கள் வந்து SPF இருக்கிற மாதிரி லிப் பாம் வாங்குறீங்கன்னா இன்னும் பெட்டர். அதாவது ஒரு 300 to 400 ரேஞ்சில் எனக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்து இந்த லனேஜோட இந்த லிப் பாம் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீப்பிங் மாஸ்க் நல்ல லிப் பாமாக இது வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப லைட்டாக எடுத்துட்டு ஸோ ரெட் கலருக்கு நான் கே பியூட்டிலேருந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். ஸோ அதோட ஷேட் டீட்டெயில்ஸ்லாம் தெரியல, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ஒரு ரெட் இல்லையா, அது ஒரு டார்க் ரெட். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு லைட்டான ஒரு ரெட்டாக யூஸ் பண்ணலாம். இப்படி டேப் பண்ணிட்டு நீங்கள் ஃபிங்கர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப லைட்டான ஒரு லிப்ஸ்டிக், ரொம்ப நியூடான ஒரு டெய்லி வேர் ஷேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதே நீங்க வந்து இதே லிப்ஸ்டிக்கை நீங்க பார்ட்டிக்கெல்லாம் போறீங்க, ஒரு ரெட் வந்து பர்ஃபெக்ட் ரெட்டா போடணும் அப்படின்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இது ஒரு பிரைட் ரெட் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பார்ட்டி வேர் போடுறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ரெட்டும் போடலாம், இல்ல டெய்லி வேர்க்கும் நீங்க இந்த ரெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு ரெட் லிப்ஸ்டிக் போடுறது சூப்பர். இல்ல கண்டிப்பா எனக்கு ரெட் வேண்டாம், நான் வந்து பார்ட்டிக்கு ரெட் போட மாட்டேன், எனக்கு ரெட்டே வேண்டாம் அப்படின்னா ப்ரௌன் போயிடலாம். ப்ரௌனுக்கு காட்டுறேன். இந்த மாஸ்க்ல இருக்க கேர்ள் பவர் ஒரு ப்ரௌன் ஷேட் உங்களுக்கு போதும்னா அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே வேற நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். லுக் இன்னைக்கு அவ்வளோதான். பிகினர்ஸோட கிட்டும் அவ்வளோதான். எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, ஒன்றுனா நீங்க உங்களுக்கு தேவைங்கிறது சர்ச் பண்ணி கார்ட்ல ஆட் பண்ணிட்டு எப்பப்போ தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கலாம். ஸோ இதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.